சிலருக்கு பர்ஸில் எப்போ பணம் வச்சாலும் நிற்காது, அது செலவாயிட்டே இருக்கும். சும்மா ஜோப்பில் தூக்கி சொருவி வச்சுருந்தாங்கன்னா காசு ஒன்று நிற்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா அவங்க அந்த கன்னி மூலையில் இருப்பு வைக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டியை வச்சு அதில் பேருக்கு ரெண்டு பார்த்து 100 தாள் 2 500 தாள் வச்சுருப்பாங்க. அது மட்டும்தான் அப்படியே இருக்கும். பாக்கி இருக்க காசெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சாங்கன்னா செலவாயிட்டே இருக்கும். அவங்க வேறு எங்கிட்டாவது அரிசி டப்பா பருப்பு டப்பாவில் வைக்கிறது, அல்லது ட்ரெஸ் பண்ணுற இடத்துல வைக்கிறது, ட்ரெஸ்ஸுக்குள்ளே வைக்கிறது, இப்படி வேறு எங்கிட்டாவது வச்சாங்கன்னா அதில் காசு சேரும். இது யாருக்கு இந்த பொசிஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சுக்கிரனோட அல்லது குருவோட ஏதாவது ஒரு பாவகிரகம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது பாவகிரகத்துடைய பார்வை இருந்தால் அவங்க நான் கன்னி மூலையில் கொண்டு போய் இருப்பு வைக்கிறேன், ஈசானியத்தில் கொண்டு போய் இருப்பு வைக்கிறேன், பீரோக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறேன் அப்படிங்கிறதுல நிற்காது. அதை தவிர்த்து வேறு எங்கே வச்சாலும் அவங்க கையில் காசு நிற்கும். அதே மாதிரி ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஸு வைக்காமல் இருந்தாங்கனாலே அவங்க கையில் காசு நல்லா நிற்கும். பர்ஸு வச்சா பூரா செலவாகிட்டே இருக்கும்.